இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம ஜீ தொலைக்காட்சி அப்கமிங்ல நிறைய சீரியல்ஸை கொண்டு வந்திருக்காங்க புதுசா. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் அயலி சீரியலை ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அடுத்ததா வாரிசு அப்படிங்கிற சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அடுத்த சீரியல் என்ன சீரியல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமதி அப்படிங்கிற சீரியல் வருதா சொல்லி ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. அந்த சீரியல் எப்போ வரப்போகுது, அந்த சீரியல்ல யார் யார் ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜீ தொலைக்காட்சியில ரொம்பவே ஃபேமஸா நிறைய சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இப்பதான் வந்து ரீசெண்டா அயலி அப்படிங்கிற சீரியலை ஒளிபரப்பு பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சீரியலும் கூட நல்ல பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வாரிசு அப்படிங்கிற சீரியலை கொண்டு வர போறதா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆலியா மானசா புதுசா நடிக்கிற சீரியலா சாமந்தி அப்படிங்கிற சீரியலை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையுமே சொல்லியிருக்காங்க நம்ம ஜீ தொலைக்காட்சி. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆலியா மானசாக்கு இந்த சீரியல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலியா மானசா ஃபர்ஸ்ட் வந்து விஜய் டிவில தான் வந்து அறிமுகமானாங்க. ராஜா ராணி சீசன் 1ல தான் அறிமுகமானாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சு கூடயே நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து அதுல ஃபேமஸ் ஆனதுனால ராஜா ராணி சீசன் 2லயுமே நடிச்சிருந்தாங்க. 2 பாகமா இருந்த ராஜா ராணில ரொம்பவே ஃபேமஸ் ஆன அவங்க திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுத்து சன் டிவில இனியா அப்படிங்கிற சீரியல்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால சொல்லி விஜய் டிவி சன் டிவி அப்படின்னு சொல்லி ரெண்டுத்திலுமே வந்து ரசிகர்களை தன் பக்கம் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கம்பேக் மூலியமா பாத்தீங்கன்னா இப்ப ஜீ தமிழ்லயுமே வந்து ஒரு சீரியல்ல நடிச்சு ரசிகர்களை இன்னும் அதிகமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த சாமந்தி சீரியல்ல ஹீரோயினே ஆக்ட் பண்ண இருக்காங்க. இவங்களுக்கு ஜோடியா தான் பாத்தீங்கன்னா ஆஷிஷ் சக்கரவர்த்தி அவர்கள் நடிக்க இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ஆக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு மாடலும் கூட. இவர் ஏற்கனவே ஜீ தொலைக்காட்சியில சூரிய வம்சம் அப்படிங்கிற சீரியல்ல ஆக்ட் பண்ணியிருந்தாரு. சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல மல்லி சீரியல்ல இருக்காங்க பாத்தீங்களா ஹீரோயினி நிக்கிதா, அவங்களுக்கு ஜோடியா தான் பேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து விஜய் டிவில நடிச்சிருந்தாரு. முத்தழகு அப்படிங்கிற சீரியல் மூலமா இன்னுமே ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 சீரியலுமே நல்ல ஒரு ரசிகர்களை பிடிச்ச இவர் இப்ப 3வதா ஆலியா மானசாவோட பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சாமந்தி சீரியல்ல வந்து இவர் தான் வந்து ஆலியா மானசுக்கு ஜோடியா நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க ஜீ தொலைக்காட்சி. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் மேகு பங்காரம் அப்படிங்கிற தெலுங்கு சீரியல் தான் சாமந்தி அப்படிங்கிற ஒரு தமிழ் சீரியலா மாத்தி ஜீ தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்றதா ஒரு அப்டேட்டுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேரிங்காக எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஆலியா மானசாக்கு ரொம்பவே ஃபேன் பேஸ் அதிகமா இருக்குனால அவங்களோட சீரியலை எதிர்பார்த்து ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து இந்த சீரியல் கண்டிப்பா சீக்கிரமே ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படின்னு ஜீ தொலைக்காட்சி சொல்லியிருக்காங்க. எப்போ ஒளிபரப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற அப்டேட்டுமே சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த போல சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பெட்டி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.